சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சத்யாவுக்கு பிறந்தநாள் வருது, நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வர மீனா, நீ சொல்லி வராமல் இருப்பனா, சத்யாவுக்கு அப்போ ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஆமாங்க, கண்டிப்பாக ஏதாவது சத்யாவுக்கு நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் சத்யா இப்போ பொறுப்பாக வேலையெல்லாம் பார்க்குறான், நல்லா சம்பாதிக்கிறான். சம்பள பணத்தை அம்மா கிட்ட அப்படியே கொடுத்துட்றான். அம்மாவும் சத்யாவுக்காக அந்த பணத்தை அப்படியே சேர்த்து வைக்கிறாங்க. இவ்வளோ பொறுப்பாக சத்யா இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ கூட தான் இப்போ எங்கள் வீட்டில் நீ இல்லை, இருந்தாலும் வீட்டில் எல்லாருக்கும் தினமும் சமைச்சு கொடுக்குற. பொறுப்பாக நல்ல மருமகளாக வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே நீ அம்மா பேச்சை கேட்டு அம்மாவுக்காக எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தாலும் எங்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்க. அப்பா எப்பயுமே மீனா எப்போ இந்த வீட்டுக்கு வருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு ரவி பாராட்டி பேசுகிறான். என்னதான் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் நீ சமைச்சு கொடுக்குறதெல்லாம் பிடிக்கலனாலும், நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடை பற்றி அவங்க தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாலும், ஆனால் அவங்களும் நீ எப்போ சமைச்சு கொடுப்பேன்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அம்மா சமைக்கிற சாப்பாடை பற்றி தான் உனக்கு தெரியுமே. அதனால் வீட்டில் எல்லாரும் சீக்கிரமாக மனசு மாறிடுவாங்க, உன்னை புரிஞ்சுப்பாங்க. நான் உன்னை கண்டிப்பாக என் வீட்டுக்கு கூப்பிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், விஜயாத்தை முதல்ல மனசு மாறணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு சத்யாவை பார்க்க நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் இங்கே மீனாவுக்கு ஃபோன் வருது. டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனா கிட்ட பேசுகிறாங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேலை இருக்குதாங்க, இல்லை என்னை கூப்பிட்டு போனீங்கன்னா 2 பேரும் அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேசிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா மீனா, பூக்கடையில் உனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனாலும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஃபோன் வந்த உடனே நீ எவ்வளோ சந்தோஷப்படுற. இதே மாதிரி பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எனக்கும் அப்படிதாங்க, கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எனக்காக தராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிந்தாமணி ரொம்ப பொறாமப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கிறதே இல்லைன்னு என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன செய்ய, அவங்களும் தன்னுடைய வேலையில் நேர்மையாக உண்மையாக இருந்திருந்தா அவங்கள நம்பி நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் ஏற்கனவே கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சரியாக அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யாமல் எல்லாரையும் ஏமாத்துறாங்க. அதனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் வேலையில் ரொம்ப உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. இதில் சிந்தாமணி கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க. எப்பயுமே எனக்கு உதவி செய்கிற நீங்கள் தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக நான் செஞ்சு முடிக்கிறதுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அது எப்படி மீனா, நீ சொன்னதுக்கப்புறமா இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன். நம்ம போய் பேசிட்டு வரலாம் மீனா, நானும் சவாரிக்கு போயிட்டு வந்துடுறேன், நீயும் கடையில் இருக்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பும்போது, என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இல்லையா. விஜயாத்தை செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் என் அம்மா வீட்டுக்கு போன உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்திருப்பேன். ஆனால் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை மாமான்னு என்னை விட்டு கொடுக்காம எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிம்மதியாக தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. பார்வதி வீட்டுக்கு வந்த சிந்தாமணி ரொம்பவே கோவமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும்? எனக்கு தானே இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முதல்ல பேசியிருந்தாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனே. அப்புறம் எதுக்காக மீனாவுக்கு மறுபடியும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும். இதே மாதிரி தான் மீனா என்னைக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செய்ய ஆரம்பித்தாலோ எனக்கு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அங்கே வந்த விஜயா, என்ன சிந்தாமணி, என்ன ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மருமக மீனாவால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவா? மீனா என்ன செஞ்சா? மீனா இப்போ என் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மீனா உங்கள் வீட்டில் தானே இல்லை, அதனால் உங்களுக்கு வேணால் பிரச்சனை வராமல் இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரியே நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டால. எனக்கு வந்த டெக்கரேஷன் ஆர்டரை என் மேலே நம்பிக்கை இல்லாமல் மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இப்போ மீனாவும் முத்துவும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்ய போகிறாங்களாம். எனக்கு வந்த ஆர்டரை எப்படி மீனாவுக்கு கொடுக்க முடியும்? அவங்க எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னவோ மீனா தான் பேசி அவங்க மனசை மாற்றி இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் அவளுக்கு மட்டுமே கிடைக்கணும்னு இப்படி ஒரு பிரச்சனை செய்கிறான்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்னை நம்பி ஒவ்வொரு மண்டபத்துலேயும் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக என்ன தான் வர வைப்பாங்க, என்கிட்ட தான் பேசி முன்பணம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே டெக்கரேஷன் ஆர்டருக்காக என்னை கூப்பிடுறது கிடையாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தான். சரியாக பிஸ்னஸ் செய்ய முடியாமல் நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். மீனா முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் முத்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க.
இதில் நான் என்ன செய்ய முடியும் சிந்தாமணி? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறீங்க? மீனா இப்போ தானே டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சிட்ருக்கா. மீனா முன்னாடி இப்படியா நீங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறது? உங்களுக்கு கண்டிப்பாக மீனாவுக்கு பிரச்சனை செய்ய முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க விஜயா. என்ன செய்கிறதுன்னு புரியல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த பார்வதி, சிந்தாமணி உங்கள் வேலையில் நேர்மையாக உண்மையாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தர வேண்டிய டெக்கரேஷன் ஆர்டரை எதுக்கு மீனாவுக்கு கொடுக்க போகிறாங்க? மீனாவை பற்றி எனக்கு தெரியும். மீனா பொய் சொல்ல மாட்டாங்க. நேர்மையாக உண்மையாக வேலையை பார்ப்பாங்க. அதனால் மீனாவை தேடி இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குது. மீனாவும் முத்துவும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்க. மீனா சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் மீனா தானே டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. மீனாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மீனா அங்கே பூக்கடை வச்சு நல்லபடியாக வந்து சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு மீனா தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. மீனா முன்னேறதை பார்த்து பொறாமப்படுறீங்க. மீனாவுக்கு எப்படிலாம் பிரச்சனை செய்யலான்னு யோசிக்கிறீங்க. இப்படி யோசிக்காம உங்கள் பிஸ்னஸை எப்படி நல்லபடியாக நடத்தலான்னு யோசிச்சா உங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். மீனாவையும் முத்துவையும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்களுக்கு பிரச்சனை செய்ய உங்கள் ஆளுங்களை அனுப்பி என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச உடனே நீங்கள் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்களே. இதை விட பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக உங்கள் வேலையில் நேர்மையாக இருங்க. உண்மையாக வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் நம்பி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும்ல. நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். மீனா மேலே மட்டும்தான் கோவப்படுவீங்க. அதனால தான் இந்த நிலைமையில இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இங்கே சிந்தாமணி ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட சொல்கிறாங்க. பாருங்கள் மேடம், உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி எனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போவும் அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். என் நிலமையை பார்வதி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. பார்வதி என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, விஜயாவுக்கு கூட தான் நீங்கள் உதவி செய்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல விஜயா என் ஃப்ரெண்டு, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனால் விஜயாவுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு பார்வதி ரொம்ப கோவமாக மீனாவை பற்றி சிந்தாமணி இப்படி பேசின உடனே இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து மனோஜுக்காக பொண்ணு பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அங்கே போனதுக்கப்புறமா என்னாச்சு? அவங்க இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறீங்க? நானே என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் பார்வதி வீட்டுக்கு வந்தேன். பொண்ணு பார்க்க போனோம். இங்கே மனோஜும் நல்ல பிஸ்னஸ் செய்கிறான்னு பொண்ணு வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசணும். ஆனால் இப்போ வந்து மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யவே முடியாது அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை சிந்தாமணிகிட்ட சொல்லும்போது அவ்வளோ நேரமாக ரொம்பவே கோபமாக இருந்த சிந்தாமணி பார்வதி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக, என்ன சொல்கிறீங்க? அப்போ அங்கே பொண்ணு வீட்டில் உள்ளவங்க உங்கள் சொந்தக்காரங்களா? அதனால் இப்படிலாம் சொல்லிட்டாங்களா? அப்போ மனோஜுக்கு இந்த வரன் நல்லபடியாக வந்து அமையலை அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், வேற ஒரு நல்ல வரன் கிடைக்குதான்னு தான் பார்க்கணும். நாங்களும் அங்கே பேசிட்டு வந்துட்டோம். அவங்களும் தெளிவாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன செய்ய, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சுன்னு சந்தோஷமாக மனோஜை கூப்பிட்டு போனேன். ஆனால் இந்த முறையும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ நான் நினச்ச மாதிரி மனோஜுக்கு இப்போ கல்யாணம் நடக்காது அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சிந்தாமணி உடனே விஜயா கேட்குறாங்க. சிந்தாமணி, என்ன நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இல்லை இவ்வளோ நேரம் டெக்கரேஷன் ஆர்டர் வரலன்னு பார்வதி கிட்ட ரொம்ப கோவமாக பேசுனீங்களே. ஆனால் மனோஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே பொண்ணு பார்க்க போகிற இடத்துல இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு சொன்னதை கேட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இதை விட ஒரு நல்ல வரன் கிடைக்க தான் போகுது. அதை நினச்சி பார்த்து தான் சந்தோஷப்படுறேன். நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மனோஜை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் தெளிவாக பேசியிருக்கேன். அவங்க மட்டும் சரின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் மனோஜோட வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சிந்தாமணி. எங்கே போனாலும் சொந்தக்காரங்க மூலமாக மனோஜை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. நானும் எப்படியாவது மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மையை சொல்லாமல் எப்படியாவது பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் மனோஜுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன செய்ய? முத்துவும் மீனாவும் வந்து பிரிஞ்சிருந்தாலும், மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்தாலும், முத்து மீனா கிட்ட சொல்லி தினமும் வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரான். மீனாவும் முத்துவும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. என்னதான் வந்து முத்து எங்கள் வீட்டில் இருந்தாலும் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய உதவி செய்கிறது, மீனாவை கடையில் போய் பார்க்குறதுன்னு அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் மனோஜோட நிலைமையை பாருங்கள். பிஸ்னஸை சரியாக செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற மனோஜோட வாழ்க்கையில் இப்படி ரோகிணியால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மேடம், என் பிஸ்னஸ்லேயும் இந்த மீனா முத்துவால் பிரச்சனை வருது.
நானே என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னு விஜயாவும் இங்கே சிந்தாமணியும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி யோசிக்கிறாங்க. என்னைக்கு மீனாவும் முத்துவும் உங்கள் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்களோ விஜயா, அன்னைக்கு தான் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். மீனா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ சொல்கிறல்ல, அப்போ உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். மீனாவை என்னைக்கு நீ புரிஞ்சுக்க போறியோ அன்னைக்கு தான் மனோஜோட வாழ்க்கையில் நீ நினைக்கிற எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அதுக்கு மீனா முதல்ல உங்கள் வீட்டுக்கு வரணும். மீனாவை நீ மருமகளாக ஏற்றுக்கணும். அப்படி இல்லையா நீயும் கஷ்டப்படணும். கண்டிப்பாக மனோஜும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட தான் போகிறான், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு பார்வதி ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க. இங்கே சத்யாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக சீதா வந்திருக்காங்க. இங்கே சீதா, மீனா எல்லாரும் சத்யா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சத்யா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, உனக்காகவே இன்றைக்கி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா நீ எனக்காக தினமும் சமைச்சு கொடுக்குற, இன்னைக்கு வேற இப்படிலாம் சமைச்சு கொடுக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம்க்கா, நான் தான் வேலைக்கு போகணுமே, இங்கே ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இருக்கட்டும் சத்யா, இப்போ நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்க, குடும்பத்தை பார்த்துக்கிற, அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான். கஷ்டப்பட்டு படித்து நல்ல வேலையில் சேர்ந்துருக்க. இப்போ உன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் சீக்கிரமாகவே உனக்கும் நாங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மீனா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம்க்கா, இன்னும் நான் நல்லபடியாக சம்பாதிக்கணும், எனக்குன்னு புது ஆஃபீஸ் வந்து நான் ஆரம்பிக்கணும், பெரிய வேலை செய்யணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நிறைய யோசனை பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நடக்கும்போது நானே பேசிக்கிறேன், நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. பரவாயில்ல பாத்தியா மீனா, என் பையன் சத்யா எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே முத்து வந்துடுறாரு. சத்யா எப்படி இருக்கு சத்யா, இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள்னு சொன்ன உடனே முதல்ல உங்களை வந்து பார்த்துட்டு தான் சவாரிக்கு போகணும்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புது துணியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. இந்த சத்யா உனக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, மாமா எனக்காக இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்காகவும் மீனாவுக்காகவும் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. ஏன் மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்னை கேள்வி கேட்கல, என்கிட்ட கேள்வி கேட்டு என்னை அவமானப்படுத்தலை, எங்கள் அம்மாவால் தான் பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்க. அப்படி இருக்கும்போது உனக்கும் நான் ஏதாவது செய்யணும்ல சத்யா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சீதா சொல்கிறாங்க, ஆமாம்மா கண்டிப்பாக நீங்கள் மீனாக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், என்னைக்கா இருந்தாலும் மீனாக்காவை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியுமே, நீங்கள் இந்த வீட்டில் மூத்த பையனாக தான் இருக்கீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது சத்யாவுக்கு சிந்தாமணியோட பொண்ணு ரேகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே சத்யா யோசிக்கிறாரு, எதுக்கு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு தானே போக போகிறோம், அங்கே போய் பேசிக்கலாமே, எதுக்கு இப்போ ரேகா ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்பவே பதட்டமாக இருக்கேன். இங்கே மீனா, சீதா, முத்து எல்லாருமே இங்கே சத்யாவை பார்க்குறாங்க. என்ன சத்யா ரொம்பவே பதட்டமாக இருக்கான், இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த சத்யா இப்போ ஃபோன் வந்த உடனே ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே சத்யா சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து வரும்போது இங்கே ரேகா வந்து நிற்கிறாங்க. சிந்தாமணியோட பொண்ணு ரேகா வராங்க. அவங்க வந்த உடனே, ரேகா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நான் வரக்கூடாதா, உங்களை பார்க்க எத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி உங்களுடைய பிறந்தநாள், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இங்கே இருப்பாங்கன்னு தெரியும், அதான் இங்கே வந்து உங்களுக்கு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆஃபீஸ்க்கு வந்தால் நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, சரியாக உங்ககிட்ட கூட பேச முடியாது, அதனால தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேகா. வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வந்து இங்கே ரேகா வாங்கிட்டு வந்த கேக்கை சத்யா கிட்ட கொடுக்குறாங்க. வாழ்த்து சொல்கிறாங்க. சத்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இங்கே வந்து எல்லாருக்கும் கேக்கெல்லாம் கொடுக்குறாரு சத்யா. ஆனால் இங்கே ரேகா எல்லாரும் முன்னாடியும் கேக்கை வந்து சத்யாவுக்கு ஊட்டி விடுறாங்க. சத்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க இங்கே வந்து சத்யாவோட அம்மா. இங்கே சந்திரா கிட்ட உடனே சீதா சொல்கிறாங்க, அம்மா எல்லாரும் கேக்கெல்லாம் சாப்பிட்றோம்ல, அவங்க ஃப்ரெண்டு தானம்மா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே உடனே சத்யா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனாலும் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் கிளம்புங்க, அங்கே வந்து நான் பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ரேகா கிளம்பும்போது சத்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை, அதனால் இன்னைக்காவது உங்கள் பதிலை சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி ரேகா பேசும்போது முத்துவும் மீனாவும் கவனிக்கிறாங்க. இங்கே மீனா சந்தேகப்படுறாங்க, ரேகா இங்கே சத்யாவை விரும்புகிறாங்களா என்ன, அதனால தான் அப்படி பேசிட்டு போகிறாங்களா, சத்யா நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே, இவ்வளோ நேரம் கல்யாணத்தை பற்றி பேசினப்போ கூட நான் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்யணும், முதல்ல நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறமா கல்யாணத்தெல்லாம் பார்த்துக்கலான்னு என்னென்னமோ பேசினா, நானும் சத்யா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், சத்யா கிட்ட பேசினா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க.
இங்கே உடனே மீனா வந்து சத்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்த ரேகா உன்னை விரும்புகிறாளா? இல்லை நீ என்னதான் பதில் சொல்லியிருக்கேன்னு கேட்கும்போது, அக்கா இத்தனை நாள் நான் எந்த பதிலும் சொல்லலை. இப்போ உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு. பேசாமல் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய முடிவை சொல்லிட போகிறேன்னு சொல்லும்போது, என்ன பேச போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ரேகாவை விரும்புகிறேன்ற உண்மையை சொல்லிட போகிறேன்னு சொன்னதை கேட்டு இங்கே மீனாவும் இங்கே வந்து முத்துவும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன பேசுகிற சத்யா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா நான் உண்மையாகவே அவங்கள விரும்புகிறேன். ஆனால் என்ன செய்ய, அவங்க ஓனராக இருக்காங்க, நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அவங்கக்கிட்ட இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வராதுன்னு தான் பொறுமையாக இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரியுமே. இங்கே வந்து ரேகாவை பற்றி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது, நீ இப்படிலாம் சொல்கிற, ஆனால் சரிப்பட்டு வருமானு தெரியல. அவங்க எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டில் வந்து மருமகளாக இருப்பாங்களா? அப்படியே நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ வந்து அவங்க வீட்டுக்கு தான் போகணுமே தவிர்த்து இந்த வீட்டில் ரேகா வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அம்மாவை தனியாக விட்டுட்டு நீ அப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா அவங்க கிட்ட தான் நீ வேலை பார்க்குற. நமக்குன்னு பெருசாக எந்த சொத்து இல்லை, பணமும் இல்லை. அதனால் இதெல்லாம் நீ யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இப்போ நீ நினைக்கிறதெல்லாம் சரின்னு உனக்கு தெரியலாம். ஆனால் பிரச்சனை வரக்கூடாது. கொஞ்சம் கவனமாகவே இரு. யோசிச்சு உன்னுடைய முடிவை சொல்லு. அவ்வளவுதான் பேச முடியும். நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும். நாங்கள் எல்லாரும் இருக்கோம். இருந்தாலும் அம்மா உன்னை ரொம்ப நம்புகிறாங்க. நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொன்னேன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற? இங்கே சத்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிற? சத்யா நீ என்ன நினைக்கிறியோ அதையே வந்து செய். இதில் வந்து நீ தான் யோசிச்சு உன்னுடைய வாழ்க்கைக்காக முடிவெடுக்கணுமே தவிர்த்து மீனா பேசுகிறதெல்லாம் நீ கேட்கவே கேட்காத. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன முடிவெடுக்கணும்னு நீ தான் யோசிக்கணும். மீனா பேச்செல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு இங்கே சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாமா நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே அதுவே போதும் அப்படின்னு சத்யா ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இங்கே சத்யா கிட்ட பேசி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது, இங்கே சத்யா தானே முடிவெடுக்கணும். உங்கள் வீட்டுக்கு இவங்க மருமகளாக வந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. இல்லைனா அவங்க எதுக்கு சத்யாவை பார்க்க வீட்டுக்கெலாம் வரப்போகிறாங்க? நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக தான் இருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் சத்யா வந்து அவங்கள விரும்புகிறதா சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து ரேகா வீட்டில் போய் நம்ம வந்து பொண்ணு கேட்கணும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துவும் இங்கே மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. சத்யா மட்டும் இப்போ அவங்கள விரும்புகிறேன்னு சொல்லிட்டானா அப்புறம் நிறைய பிரச்சனை வரும்னு தோணுது. ஏன்னா அவங்க உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அம்மா அப்பா எப்படி சரின்னு சொல்லுவாங்க, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு மீனா வந்து சத்யாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே ரேகா ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த சிந்தாமணி, என்ன ரேகா என் வீட்டுக்கு வந்திருக்க, நீ என்ன என்கிட்ட பேசாமல் ஃபோனில் யார்கிட்ட தான் அவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நான் இப்போ ஆஃபீஸை பார்த்துக்கிறேன். அப்பா பார்க்க வேண்டிய பிஸ்னஸை நான் தான் கவனிக்கிறேன். நான் எல்லார்கிட்டேயும் பேசணும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, கம்பெனியில் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ணால் நான் பேச வேண்டாமா? நான் என்னம்மா இங்கே வேலை எதுவும் பார்க்காம இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உனக்கும் வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நானும் பேச வேண்டாமா உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய போகிறீங்களா? இதுக்கு தாம்மா நம்ம வீட்டுக்கு நான் வரதே இல்லை. என் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு இப்போ நான் வந்து ஆஃபீஸில் இருக்க வேலையை பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்தால் இப்படி தான் பேசிகிட்டே இருக்கீங்க. நான் கிளம்புறேன். ஆனால் அப்பா நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும்தாம்மா இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரேகா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசணும்னு நினச்சி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? யாரை கேட்டுமா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? ஏன் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட முதல்ல பேசணும், என்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுக்கிறதுலாம் சரியானு நான் சொல்வேன். எதுக்குமா இப்போ தேவையில்லாத வேலை செய்கிறீங்க? நான் நல்லா பிஸ்னஸ் செய்யணும், நல்லபடியாக முன்னேறணும். எனக்குன்னு நிறைய வந்து யோசித்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு எதுக்குமா கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க ரேகா. இல்லை ரேகா, என் ஃப்ரெண்டோட பையன் வெளியூரில் பெரிய வேலை பார்க்குறாரு, நல்ல பிஸ்னஸ் செய்கிறாரு, அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. நீ மட்டும் அவங்க பையனை பார்த்து பேசி சரின்னு சொன்னால் உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம். நீயும் பிஸ்னஸ் செய்கிற, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அம்மா வேண்டவே வேண்டாமா, நீங்கள் எனக்காக மாப்பிள்ளை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் நான் உன்னுடைய அம்மா தானே. உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல திறமையாக பிஸ்னஸை பார்க்குற. அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி நான் பேசி வச்சுருக்கேன். நாளைக்கே போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலாம். நாளைக்கு மாப்பிள்ளை வெளியூர்லேருந்து வராரு.
என் ஃப்ரெண்டோட பையன்கிட்ட நீ பேசினனா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ்லாம் செய்கிறத பார்த்துட்டு நீயே இந்த கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவ. அதனால் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுமா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ என்ன தான் செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க ரேகான்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ என்னுடைய கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல வரேன், புரியுதாமான்னு கேட்க, நீ யாரை விரும்புகிற, அவங்களும் பிஸ்னஸ் செய்கிறாங்களா, இல்லை என்னென்னு தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது, இல்லைம்மா அவங்க நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. சத்யாம்மா அப்படின்னு சொல்லும்போது, சத்யாவா யாருன்னு கேட்கும்போது, அதான் நான் ரொம்ப முடியாமல் இருந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போனாங்கல்ல, எப்பயுமே எனக்கு சத்யா உதவி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் திறமையாக வேலை பார்க்குறது சத்யாதாம்மா. அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரை நான் விரும்புகிறதா சொல்லிட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக அவர் என்னை விரும்புகிறதாவும் சொல்வார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நினச்சிட்ருக்க, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற சத்யாவை விரும்புறியா? இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது. எப்படியோ நீ என்ன நினைக்கிறன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சத்யா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா முத்து மீனா தெரியுமா? மீனா கூட பூக்கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பூக்கடை வச்சுருந்தாங்கல்லம்மா, அவங்கக்கிட்ட நான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக கொடுத்துருந்தேன்னு சொன்னேன்ல, அவங்க தாம்மா மீனா இருக்காங்கல்ல, அவங்க தம்பி தான் சத்யான்னு சொன்னதை கேட்டுட்டு சிந்தாமணியால் தாங்கிக்கவே முடியல. என்னது மீனாவோட தம்பியா சத்யா அப்படின்னு பேரதிர்ச்சியோட மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க. இங்கே சிந்தாமணி ரொம்ப கோவமா ரேகாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன செஞ்சு வச்சுருக்க? அந்த மீனா ஏற்கனவே என்னுடைய பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை செய்கிறாங்கன்னு நானே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கேன். இதில் மீனாவோட தம்பி சத்யாவை நீ விரும்புறியா? அவங்க உன்ன மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யலை. நம்மக்கிட்ட வேலை பார்க்குற சத்யாவை நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராவது எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்களா? இல்லை உங்கள் அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் என்ன தானே கேள்வி கேட்பாரு? இப்படிலாம் நீ செய்கிறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு போகவும் வேண்டாம், வேலையை பார்க்கவும் வேண்டாம். இப்போவே உங்கள் அப்பா கிட்ட நானே ஃபோனில் பேசுகிறேன். இத்தனை வருஷமாக அவர்கிட்ட நான் பேசலை. ஆனால் உன்னுடைய கல்யாணத்துக்காகவும் நீ எடுத்த அந்த முடிவுக்காகவும் உங்கள் அப்பா கிட்ட நான் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஏம்மா இவ்வளோ கோவப்படுறீங்க? மீனா மேலே உள்ள கோவத்தில் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு ஏம்மா நினைக்கிறீங்க? மீனா ரொம்ப நல்லவங்க. உங்களை மாதிரி அவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. திட்டம் போட்டு பிரச்சனை செய்ய மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றி அவங்கக்கிட்ட நிறைய பணம் கொடுத்து அதன் மூலமாக அவங்கள ஏமாற்றி அவங்க வீடெல்லாம் வாங்குறீங்க. அதனால தான் நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு உங்களை பார்க்க நான் இத்தனை நாள் வராமல் இருந்தேன். உங்களை பற்றி எனக்கு தெரியுமா? நீங்கள் மீனா முத்துவை பற்றி பேசுகிறீங்களா? அவங்க நேர்மையாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ரேகா ரொம்ப கோவமாக பேசும்போது, என்ன ரேகா இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சா அங்கே மீனாவோட தம்பிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் சரியே இல்லை. மீனா என் பிஸ்னஸில் தலையிடுறது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கான்னு உனக்கு என்ன தெரியும்? மீனா நிம்மதியாக அவளுடைய பிஸ்னஸை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக விஜயாவை ஏமாற்றி, ஏன் விஜயா வீட்டுக்கு பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்புனதும் நான் தான், பொய் சொல்ல வச்சதும் நான் தான். மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். அது மட்டும் இல்லை, மனோஜுக்கும் விஜயாவுக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லி இங்கே மனோஜ் விஜயாவை ஏமாற்றி அவங்க வீட்டு பத்திரத்தையும் நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு? அந்த வீடு எனக்கு வரணுன்றதுக்காக. இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனா, முத்து, விஜயா, மனோஜ்னு யாருமே அந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. அந்த வீடு எனக்கு வரப்போகுது. மீனா, முத்துன்னு எல்லாருமே அங்கே சத்யா வீட்டில் தான் தங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு வீடு கூட இருக்க போகிறதில்ல. இவ்வளோ பிரச்சனை செய்ய திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அவங்க வீட்டு பத்திரமே என்கிட்ட தான் இருக்குது. என்னை நம்பி விஜயா, மனோஜ் எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறாங்கன்ற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனை வரும்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். நீ என்னடானா அங்கே மீனாவோட வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு சத்யாவை விரும்புகிறேன்னு என்கிட்டயே பேசிகிட்ருக்க. இதெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன். நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். பெரிய பணக்கார வீட்டு வரனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பெரிய பணக்கார வீட்டில் தான் நீ மருமகளாக போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நீ என்னை தலைமுறை வைக்கணும்னு நினச்சா இங்கே நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் போய் நீ கஷ்டப்படணுமா? அவங்க ஒன்றும் நல்ல வசதியான வீட்டில் உள்ளவங்க இல்லையே. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போக நான் மட்டும் இல்லை, உன்னுடைய அப்பாவும் சரின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. நீ அந்த சத்யாவை மறந்துட்டு என் பேச்சை கேளு. அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போ எனக்கு சரியாக எந்த பிஸ்னஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சாதான் எனக்கும் அதன் மூலமாக ஏதாவது பிரயோஜனமாக என்னால் செய்ய முடியும். நீயும் இப்படி என் பேச்சை கேட்கலன்னா நீயும் கஷ்டப்படணும். உன்னால் நானும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். என் பேச்சை மட்டும் கேளு, தேவையில்லாமல் இப்படிலாம் செய்யாதுன்னு அங்கே உண்மை எல்லாத்தையும் சிந்தாமணி சொல்லும்போது பேரதிர்ச்சியோட இதெல்லாம் கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இங்கே சிந்தாமணியோட பொண்ணு ரேகா.
என்னம்மா சொல்கிறீங்க? மீனா மேலே உள்ள கோவத்தில் இங்கே விஜயா அவங்க மாமியார் தானே, அவங்கள ஏமாற்றி வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டீங்களா? கொஞ்ச நாளையில் அந்த வீடை உங்களுக்கு வர மாதிரி செய்ய போகிறீங்களா? என்னம்மா நடக்குது? இப்படிலாமா செய்வீங்க? ஏற்கனவே இப்படி செய்கிறதுனால தானம்மா இத்தனை வருஷமாக உங்ககிட்ட பேசாமல் உங்களை பார்க்காம இருந்தேன். நான் இப்போ தான் வெளியூர்லேருந்து படிச்சுட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. மீனா முத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்களே, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி? நீ என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அவங்களுக்கு? இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்குறாங்க. உடனே இங்கே வந்து ரேகா யோசிக்கிறாங்க. என்ன செய்ய? அம்மா இப்படி வந்து மீனா குடும்பத்தை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனா முத்துவுக்கு உதவி செய்யணும். சத்யா வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரணும். சத்யா எனக்கு ரொம்பவே முக்கியம். சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா செய்கிற பிரச்சனையால் சத்யாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் என் மேலே ரொம்ப கோவப்படுவார். இப்போ நான் சத்யா குடும்பத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அதனால் அம்மா கிட்ட பொறுமையாக பேசி எப்படியாவது மீனா வீட்டு பத்திரத்தை நான் வாங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். ஆனால் பார்வதி வீட்டு பத்திரம், இங்கே வந்து விஜயா வீட்டு பத்திரம் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் நீங்கள் பிரச்சனை செய்யக்கூடாது. கண்டிப்பாக மீனா வீட்டு பத்திரம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு விஜயாவை ஏமாற்றி மனோஜை கையெழுத்து போட வச்சு அந்த பத்திரத்தை நான் வாங்கியிருக்கேன்னு உனக்கு என்ன தெரியும்? கஷ்டப்பட்டதெல்லாம் நான் தானே, அவங்கள ஏமாத்துறது நான் தானே. அதனால் அவங்க வீட்டு பத்திரத்தை தரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்காக உதவி செய்யுங்கம்மா, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன்னு சொல்லும்போது, முதல்ல நீ யோசிச்சு நான் சொல்கிற மாதிரி செய். நாளைக்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறமா நீ சொன்னதை கேட்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி அங்கே ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப நேரமாக ரேகா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா என்ன இப்படி பேசுகிறாங்க? நான் வந்து சத்யாவை தான் விரும்புகிறேன். அப்படியே அம்மா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்க வீட்டில் இல்லைன்ன உடனே அவங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ரூம்லேயும் போயிட்டு அந்த பத்திரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க ரேகா. சிந்தாமணி வீட்டில் இருந்த ரேகா ஒவ்வொரு இடத்துலையும் பத்திரத்தை தேடுறாங்க. இங்கே வந்து விஜயா வீட்டு பத்திரம் இங்கே ரேகாவுக்கு கிடைக்குது. அந்த பத்திரத்தை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட, என்னது அம்மா இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாற்றி பத்திரத்தை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் விஜயாவும் மனோஜும் சிந்தாமணியை ரொம்பவே நம்புகிறாங்களே. எப்படியோ வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சு, உடனே இங்கேருந்து கிளம்பணும். அது மட்டும் இல்லை, அம்மா செஞ்சதெல்லாம் தப்பு. அவங்க தேவையில்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறாங்க. எல்லாரும் ஏமாற்றி இப்படி இந்த வீடெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போடுறாங்கல்ல, இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும். இதுக்கு மேலே அம்மா இப்படிலாம் செய்யவே கூடாது. மீனாவுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக சத்யா மனசு மாறுவார், என்னை ஏற்றுப்பார், உடனே எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வாங்க. என் அம்மா பேச்சை கேட்குறத விட சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி நடக்கணும்னு தானே நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அங்கே வீட்டு பத்திரம் கிடச்ச உடனே ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரேகா. அந்த சமயம் சிந்தாமணி வந்து ரேகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேகா எங்கே இருக்கேன்னு கேட்கணும். பாவம் ரேகா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாலே. என்ன இருந்தாலும் என் பொண்ணு கஷ்டப்படும் போது என்னால் தாங்கிக்க முடியுமா? நானும் ரொம்ப கோவமாக பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரேகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரேகா சிந்தாமணி கிட்ட பேசவே பிடிக்காம உடனே அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும். வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சு உண்மையை சொல்லணும். அம்மாவை வசமாக மாட்டி விடணும். இனி விஜயா வீட்டில் இருக்க யாருமே சிந்தாமணியை நம்பக்கூடாது. என் வாழ்க்கையை நான் முதல்ல பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க ரேகா. அதனால் சிந்தாமணி ஃபோன் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இனி பேசவே கூடாது, என் அம்மாவை பார்க்க போகக்கூடாது, என் அம்மாவுக்கு என்னால் இனி எந்த உதவியும் செய்ய முடியாது, அம்மா பேச்சை கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட பேசவே வேண்டான்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே வந்து ரேகா. ரேகா போலீஸ்கிட்ட பேசும்போது தெளிவாக எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சிந்தாமணி இப்படி தான் எல்லாரையும் ஏமாத்துறாங்க. இப்போ விஜயாவோட வீட்டு பத்திரம் எனக்கு கிடச்சிருக்கு. அவங்கக்கிட்ட இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா அவங்கள ஏமாற்றிருக்காங்க, பொய் சொல்லி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சத்யாவை தான் விரும்புகிறேன். எங்கள் அம்மா சிந்தாமணியால் சத்யா வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்கள் அம்மா சரியாக பிஸ்னஸ் செய்யாமல் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பணும். அந்த வீடு தனக்காக வரணும் அப்படின்றதுக்காகவே இப்படி வீட்டு பத்திரத்தை வாங்கி அவங்க குடும்பத்தை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. எப்படியோ அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாரையும் வர வச்சு இந்த உண்மையை சொல்லி வீட்டு பத்திரத்தை நீங்கள் தான் திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, என் அம்மா மறுபடியும் இப்படி எந்த வேலையும் செய்யாமல் இருக்க அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும். உங்ககிட்ட நான் உதவி கேட்குறேன். என் அம்மா வெளியில் வரவும் கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை செய்யவும் கூடாது. நான் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மா ரொம்ப கோவமாக உடனே எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்கள் தான் பேசி எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து ரேகா உண்மையை சொல்கிறாங்க.
உடனே ஒரு பக்கம் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்கள வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா, முத்து எல்லாரையும் வர வைக்கிறாங்க. இங்கே சத்யாவும் வந்திருக்காரு. என்ன ரேகா என்னாச்சு? ஆஃபீஸ்க்கு வருவீங்கன்னு பார்த்தா உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன ரேகா இங்கே வர வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு சத்யா. உடனே ரேகா எல்லார் முன்னாடியும் சிந்தாமணியை பற்றின உண்மையை தெளிவாக சொல்கிறாங்க. சிந்தாமணி என்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. சத்யா யோசிக்கிறாரு, இந்த உண்மை நமக்கு இப்போ தானே தெரிய வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. என் அம்மா தான் இங்கே விஜயா கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் பேசி அவங்கள ஏமாற்றி உங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்கியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் அம்மா சிந்தாமணி தான். வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் செஞ்சால் தானே இந்த வீடு என் அம்மா சிந்தாமணிக்கு கிடைக்கும். அதனால தான் எங்கள் அம்மா இப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அண்ணாமலை மாமா கையெழுத்து போடலையே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அண்ணாமலை அங்கிள் போட வேண்டிய கையெழுத்தை மனோஜ் வந்து அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக பார்க்கும்போது முத்து சொல்கிறாரு, நீங்கள் உண்மையாகவே சிந்தாமணியோட பொண்ணு தானா? ஏன்னா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. இந்த வீட்டு பத்திரம் எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது, என் அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் கல்யாணத்தை பற்றி பேசினாங்க. அப்போ தான் நான் சத்யாவை விரும்புகிறேன்னு சொன்னதுக்கு ரொம்பவே கோவமாக இப்படிலாம் பேசினாங்க. இந்த உண்மை எனக்கு எங்கள் அம்மா மூலமாக தெரிய வந்தது. உடனே வீட்டு பத்திரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி உடனே இங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்கறதுக்காக உங்கள் எல்லாரும் இங்கே வர வச்சுட்டேன். இப்போ இந்த வீட்டு பத்திரம் உங்கள் பத்திரம் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த வீட்டு பத்திரத்தை மீனா கிட்ட கொடுத்தாலும் சத்யாவை பார்த்து ரொம்ப கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து மீனா, அக்கா எனக்கு உண்மையாகவே ரேகாவை பற்றி எதுவுமே தெரியாதுக்கா. ரேகா வந்து சிந்தாமணியோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாத சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகாவோட அப்பா ஆஃபீஸ்க்கு வருவார், அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் சிந்தாமணி தான் ரேகாவோட அம்மான்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ரேகா கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன்க்கா. ஏன் இப்படி கொஞ்சம் கூட என்னை நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ பேசுகிற எல்லாத்தையும் என்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டு பத்திரத்தை மீனா கிட்ட கொடுத்த உடனே மீனா, ஆமாங்க, விஜயாத்தை தான் அப்போ வீட்டு பத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டு பத்திரம் தான். பார்த்தீங்களா, அண்ணாமலை மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. விஜயாத்தையும் மனோஜும் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்ல வேலை ரேகா வந்து சிந்தாமணி மாதிரி நம்மளை ஏமாத்தலையே, உண்மையை கண்டுபிடிச்சு நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் அங்கே சிந்தாமணி வராங்க. இங்கே ரேகா, சத்யா, மீனா, முத்துன்னு எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு ரேகா கிட்ட ரொம்ப கோவமா, என்ன உனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணேன், நீ எடுத்து பேசவே இல்லை, எதுக்கு எல்லாரும் என்னை இங்கே வர வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, அதெல்லாம் புரிய வைக்க வேண்டாமான்னு சொல்லும்போது, ரேகா என்ன சொல்கிற, என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லும்போது, அம்மா எதுக்குமா விஜயாத்தையோட வீட்டு பத்திரத்தை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க, விஜயாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எதுக்கு அவங்கள பற்றி கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, விஜயா வீட்டு பத்திரம் இப்போ என்கிட்ட இருக்குது. மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டேன். அவங்க பத்திரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குன்னு சொன்ன உடனே, ரேகா என்ன செஞ்சுருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பத்திரத்தை வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த மீனா ரொம்ப கோவமாக, உங்கள் பொண்ணு ரொம்ப நேர்மையாக உண்மையாக எங்களுக்கு உதவி செய்யணும்னு உண்மையை கண்டுபிடிச்சி வீட்டு பத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த பத்திரத்தை எங்ககிட்டயும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எங்களை ஏமாற்றிட்டுருக்கீங்க. விஜயத்தை உங்களை ரொம்பவே நம்புகிறாங்க. என் மாமியார் இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க, உங்களால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்களுக்கு புரிய வேண்டாம். நல்ல வேலை ரேகா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நாங்கள் இப்போ வரைக்கும் நினைக்கல. ஆனால் நீங்கள் எங்களுக்கு செஞ்ச உதவியால் நாங்களே மனசு மாறிட்டோம். கண்டிப்பாக சத்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயம் அங்கே வந்து அழுதுகிட்டே இங்கே வந்து விஜயா வராங்க. என்னது, இந்த சிந்தாமணி என்னை ஏமாற்றி வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வரும்போது, அண்ணாமலை ஏற்கனவே கேள்வி கேட்டு இங்கே விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கினதால அங்கே அழுதுகிட்டே வராங்க. நீ சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போய் தான் நிற்பேன்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்துருச்சான்னு கேள்வி கேட்டதுனால ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே வராங்க விஜயா. ரேகா சொன்ன உண்மையால் சிந்தாமணி எல்லார் முன்னாடியும் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அங்கே வந்த விஜயா அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, அத்தை என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்வீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. சிந்தாமணியோட பொண்ணு ரேகா உண்மை எல்லாத்தையும் புரிய வச்சு நம்ம வீட்டு பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மனோஜுக்காக நிறைய பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க போல. இந்த உண்மை வீட்டில் யாருக்குமே தெரியாது. எதுக்காக எங்களை ஏமாத்துறீங்க, இந்த உண்மையை எதுக்காக சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது, வீட்டு பத்திரத்தை உடனே முத்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. ஃபினான்சர்கிட்ட கொடுத்த வீட்டு பத்திரம் இப்போ சிந்தாமணி கிட்ட இருந்திருக்கு. போதுமா, அவங்க திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திருக்காங்க. அப்பா என்னப்பா, அம்மா எதுக்காகப்பா இப்படிலாம் செய்கிறாங்க, யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு இன்னும் அம்மாவுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே முத்து ரொம்ப கோவமாக கேள்வி கேட்கும்போது, விஜயா வந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக இருக்காரு.
இங்கே வந்து ரேகா சொல்கிறாங்க, என் அம்மாவை பார்த்தீங்களா சார் எப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு, எல்லாரும் ஏமாத்துறாங்க. நான் வந்து உங்ககிட்ட உதவி கேட்குறேன். என் அம்மா வெளியில் வரவும் கூடாது, அவங்க தேவையில்லாமல் எல்லாரும் ஏமாற்றவும் கூடாது. இப்படி பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி அவங்க வேலையில் கவனமாக இல்லாமல், பொறுப்பே இல்லாமல் எல்லாரையும் ஏமாத்துறது தான் எங்கள் அம்மாவோட வேலையாகவே இருக்குது. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, திருந்தவும் மாட்டேங்கிறாங்க. எப்படியோ விஜயா வீட்டு பத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன். என்னை பற்றி சத்யா வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் எனக்கு இப்போவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுக்காகவே எங்கள் அம்மாவை பற்றின உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு இப்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உதவி கேட்குறாங்க. அதனால் வசமாக மாட்டிக்கிறாங்க சிந்தாமணி. என் பொண்ணு என்ன ஏமாத்துவா, இப்படி ஒரு வேலை செய்வான்னு எதிர்பார்க்கல. என் பொண்ணு கூட இப்போ மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணணும், சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் பேச்சை கேட்காம உண்மையை கண்டுபிடிச்சி இப்படி தலகுனிய வச்சிட்டாலே அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க சிந்தாமணி. அங்கே போலீஸ் வந்து சிந்தாமணி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சிந்தாமணி தான் பிரச்சனை செஞ்சுருக்காங்க, பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி இனி வெளியில் வரவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில சிந்தாமணி இருக்காங்க. பூஜை செய்கிறதுக்காக அந்த அம்மாவை அனுப்புனது சிந்தாமணி தான். அவங்க வந்து சொன்னது எல்லாமே பொய் தான். மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சது சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வருது. ரேகா மூலமாக இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ரேகா தெளிவாக விஜயா கிட்ட உண்மையை பேசி புரிய வைக்கிறாங்க. மீனாவுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக ரேகா எல்லா உண்மையும் இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப கோவமா, என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, எங்களுக்கு உண்மை தெரிய வந்துருச்சுல, உன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, விஜயாவால் மட்டும்தான் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, நீ எங்கள் வீட்டு மருமக, நீ வாமா நம்ம கிளம்பலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மீனாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு அண்ணாமலை. இனி விஜயா நம்ம வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, யாரை பற்றி யோசிக்க போகிறதில்ல, ஆனால் மீனா கிட்ட தேவையில்லாமல் விஜயா பேசினா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அண்ணாமலை வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து மீனாவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. மீனாவும் முத்துவும் ரேகா செஞ்ச உதவிக்காக நன்றி சொல்கிறாங்க. சத்யா இப்படி வந்து தனக்கு உதவி செஞ்ச ரேகா கிட்ட இப்போ வரைக்கும் நான் பதில் சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. ரேகா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி சிந்தாமணி செஞ்சது பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு புரிய வச்சது மட்டும் இல்லாமல் என் அக்கா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு மீனாவை நினச்சி சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், மீனா மறுபடியும் அங்கே விஜயா வீட்டுக்கு போனதை நினச்சி சத்யா வந்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், ரேகாவால் தானே இவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு ரேகாவை புரிஞ்சுக்கிட்டு உடனே ரேகா கிட்ட வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக என் அக்காவும் மாமாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரேகா கிட்ட சத்யா வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சத்யா இப்படி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ரேகா. ரேகா செஞ்ச உதவியால் நன்றி சொல்கிறாரு சத்யா. சத்யா என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரேகா. ரேகா செஞ்ச உதவியால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனா. இங்கே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, ரேகா எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்வா, என்னை வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரேகாவால் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன். என் பொண்ணு ரேகாவால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ரேகா என்னை ஏமாத்திட்டா. ரேகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். இப்போ ரேகாவால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு ரேகா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சிந்தாமணி.